இரண்டு எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்களால் ரீப்ளே செய்யப்படலாம். இதுக்கப்புறம் ஆட்டம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் உள்ள போனா தெரியும்னு நினைக்கிறேன். அழுதாங்க, அக்கா ஏன்க்கா அழுவுறீங்க, அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ஏன்க்கா அழுவுறீங்கன்னா நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன், நீங்க வெளியே வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. கோவா கேங்ல இருந்துட்டீங்க, கோவா கேங்ல இருந்துமே இப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்களா வெளியில வந்ததுக்கு அப்புறமும்? நிறைய இடத்துல முத்து மேல ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை வந்து டிபேட்ல எப்படின்னா பண்ணிடலாம் தான் முத்து பாப்பாரே தவிர அதை அக்செப்ட் பண்ணிட்டு போனது இல்லை. இப்போ முத்துக்குமரனா அவங்க யாரை தப்பு பண்ணால் பயங்கரமாக நீங்கள் வாய்ஸ் கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சௌந்தர்யா கிட்டேயோ அன்ஷிதா கிட்டேயோ அந்த விஷயம் நடக்கும்போது அந்த விஷயம் கொஞ்சம் ஸ்லோவாக டவுனாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு, உங்களோட ப்ரெடிக்ஷன் யாரு? ராம்ராஜ் வேட்டி வார கொண்டாட்டம் ரூபாய் 695க்கு கலர் ஷர்ட்டுடன் வேட்டி ஜனவரி 1 முதல் 7 வரை. தெளிவான நேயர்களுக்கு வணக்கம், நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 8 ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. நம்ம எதிர்பார்க்காத விஷயத்துக்கெல்லாம் கேம் வந்து திரும்பிக்கிட்டே இருக்குது. நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம், அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் கேம் திரும்பிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம கூட இந்த கான்வெர்சேஷனில் ஜெஃப்ரி இருக்கிறாரு. அவரோட பிக் பாஸ் ஜோனி அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் பிரதர். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கேன், நீங்க? நல்லா இருக்கிறேன். சரி, பிக் பாஸ் வீட்டில் போயிட்டு வந்திருக்கிறீங்க, எப்படி இருக்கு ரிசப்ஷன்? வெளியில வீட்டில் என்னென்ன விஷயங்கள் மாறி இருக்குது? உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி இருந்தாங்க நீங்கள் வெளியில வந்ததை. வெளியே நிறைய மாறி இருக்கு, பட் வீட்டில் சேம் தான். ஓகே, வெளியில என்னென்ன மாற்றங்கள் பார்க்குறீங்க நீங்க? புது மனிதர்கள் நிறைய பேர் பேசுறாங்க என்னை பத்தி, நான் பார்க்காத விஷயத்த என்னை பத்தி சொல்றாங்க, நான் விளையாடுனதை வச்சு பேசுறாங்க, நான் எப்படி விளையாடுனேன்னு சொல்லி நிறைய ஷேர் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி இவங்களை வந்து ஒரு பாடகரை ரெகனைஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க. முறையா இவர் வந்து நம்ம டிவியில் பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரெகனைஸ் பண்ணி பேசியிருப்பாங்கல்ல, அந்த கமெண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்கும். இந்த சொன்னாங்கப்பா எனக்கு ரொம்ப ஆர்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா நீங்கள் என்ன கமெண்ட் சொல்லுவீங்க? யார் என்ன சொன்னாங்க? நிறைய பேர் வந்து நீங்க வெளியே நேற்று கூட ஒரு அக்காவை பார்த்துருந்தேன், அவங்க வந்து அழுதாங்க, அக்கா ஏன்க்கா அழுவுறீங்க, அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ஏன்க்கா அழுவுறீங்கன்னா நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன், நீங்க வெளியே வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க நல்லா தான் விளையாடுங்க, எப்படி வெளியே வந்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஒருத்தவங்க நம்மளுக்காக நம்மள சார்ந்தவங்க எல்லாமே இன்னொருத்தவங்க அழுகுறாங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம விளையாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, மோனி என்ன சொன்னாங்க? உங்க மோனி எங்க மோனி? மோனி ஆல்வேஸ் குட் தான். ஓகே, என்ன ஃபீல் பண்றாங்க வெளியில வந்ததுக்கு? ஏன் வெளியே வந்தேன்னு ஃபீல் பண்றாங்க. ஓகே 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 சரி ப்ரோ, நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. உங்கள் மேலே மேஜராக வைக்கப்பட்ட கமெண்ட் என்னன்னா, ஜெஃப்ரி வந்து எல்லாரும் பேம்பர் பண்ணிடுறாங்க, ஈஸியாக வந்து செல்லமாகிடுறாங்க ஜெஃப்ரியா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் எப்படி மாட்டினீங்க? எல்லாரும் உங்களை செல்லமாக்குறாங்க அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே நீங்கள் எப்படி மாட்டினீங்க? நான் வெளியே வந்து கமெண்ட் எதுவுமே பார்க்கல, நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் ஆன்சர் பண்ணுறேன். என்னை பேம்பர் பண்ணுறாங்கன்னா உள்ளே இருக்க சுச்சுவேஷன் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு அது எனக்கு தெரியும். உள்ளே இருந்து பார்க்கும்போது நான் வந்து பேம்பர் பண்ண மாதிரி எனக்கு இல்லை. வெளியேந்து நீங்க பாக்க அப்படி இருந்திருக்கு போல தெரியல, எனக்கு உள்ள எப்படி இருந்துச்சு. ஆனா உள்ள எல்லாருக்குமே சகஜமா தான் இருந்துட்டு இருந்தேன். பேம்பர் அப்படின்ற ஒரு செல்லமா இல்ல நான் மத்தவங்க தப்பு பண்ணாலும் நான் சொல்றதுக்கு ரெடியா தான் இருந்தேன், நிறைய இடத்துல சொல்லியும் இருக்கேன். அப்படி இருக்கும் போது எப்படி பேம்பர் சொல்லி எனக்கு தெரியல. ஓகே ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் முறை யார் கூட க்ளோஸ் ஆனீங்க? அக்கா அப்படின்ற ஒரு பாண்டில் யார் கூட க்ளோஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா? இல்லை, சத்யா தான் ஃபர்ஸ்ட் நான் பாண்டிங். ஓகே, சத்யா தாண்டி ஜாக்லின் கூட நல்ல பாண்ட் இருந்துச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள கொஞ்சம் டேஸ் தான் இருந்துச்சு. ஆமா, வீட்டுக்குள்ள போனப்ப ஃபர்ஸ்ட் சத்யாக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல பாண்ட் இருந்துச்சுன்னா ஜாக்லின் கூட தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பாண்ட் பார்க்கவே முடியாது. எதனால அப்படியே ஒரு கேப் விழுந்துருச்சு உங்களுக்கு இடையில? சாச்சனா ஃபர்ஸ்ட் டே எவிக்ட் ஆனாங்க, 3ஆவது நாள் வரும்போது என்னை பத்தி வேற சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஜாக்கும் நானும் கேம் சம்மந்தமா பேசியிருந்தேன்னா ஆப்வியஸ்லி என் டீம் கிட்ட சொல்றது வேலை தான் என்னோட வேலை. ஏன்னா பாய்ஸ் வர்சஸ் டீம்னு இருக்கும்போது அவங்களோட ஸ்கெட்ச் என்ன அப்படின்னு நோட் பண்ணுறது தான் எங்களோட வேலை. நாங்கள் அது யார்கிட்ட பேசணுமோ அது பேசியிருப்போம். ஆனால் நானும் ஜாக்கும் பேசினது கேம் விஷயமா இல்லை. ஓகே, நாங்கள் பேசினது வேற. நான் எப்படி இருந்து வந்தேன், அவங்க எப்படி இருக்குவங்க அப்படின்னு சொல்லி பர்சனல்ஸ் தான் பேசணும். அதை வந்து நான் இவங்ககிட்ட சொல்லி வேற மாதிரி சொன்னேன்னு சொல்லி சாட்சி சொன்னதுல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நான் இது சொல்லலையே, நான் சொன்னதே டைரக்டா சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதுவுமே சொல்லலை, அவங்க என்ன நம்புறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க பேம்பர்ட் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இல்லை, நான் எல்லாத்துக்குமே பதில் சொல்ல தயாராக இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சரி, அப்போ எவிக்ஷனுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க நீங்க? நான் வீக் ஆயிட்டேன் லாஸ்ட் வீக். அது எனக்கு எந்த இடத்துல என்ன பாயிண்ட்ல வீக் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? டாஸ்க் மேல நிறைய கவனம் செலுத்திட்டேன். நான் எது என்டர்டைன் பண்ண வந்தேன், நான் பாட்டு பாட வந்தேன்னு சொல்லி கொஞ்சம் டிசப்பாயிண்ட்ல மறந்துட்டேன். ஓகே, அந்த வருத்தம் இருக்கா? பாட்டு பாடுறதுக்காக உள்ள போனோம், நம்மள வந்து பெருசா ரெகனைஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கா? பெருசா ரெகனைஸ் பண்ற மாதிரி பண்ணலன்னு சொல்லி வருத்தம் இல்ல. ஓகே, கொஞ்சம் நிறைய பண்ணிருக்கலாம்னு வருத்தம். பாடி இருக்கலாம். இன்னொருத்தர் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தா சௌந்தர்யா. ஸோ சௌந்தர்யா ஒரு விஷயத்துல வந்து சொல்லியிருப்பாங்க, கேப்டன் வந்து விட்டு கொடுக்காத, நீங்க வந்து சாச்சனாக்கு விட்டு கொடுக்க போறேன்னு சொல்லியிருப்பீங்க, விட்டு கொடுக்காத ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சௌந்தர்யா சொன்ன ஒரே பாயிண்ட்டுக்காக தான் நீங்க வந்து அந்த இடத்துல விட்டு கொடுக்கலையா? சௌந்தர்யா சொன்ன பாயிண்ட்டுக்காக இல்ல, நான் வந்து ஒரு இடத்துல கம்மியாகிறேன்னு என்ன பாக்குறவங்களுக்கு தெரியுது. நான் வந்து சிங்கிள் சைடா சரி சாச்சனா இருக்கலாம், சாச்சனை ஏன் போகணும், அவங்கள நாமினேட் பண்ண வீக் தான் அவங்க போயிருப்பாங்க. கேப்டன்சி விட்டுருந்தேன்னா அவங்க போயிருக்க மாட்டாங்க. நான் ஏன் விடணும்னு நினைச்சேன்னா சாச்சனா போகக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் சௌந்தர்யா வந்து என்கிட்ட சொன்னது, உன்னை வந்து வீட்டுல இருந்து பார்ப்பாங்க, அவங்க கேப்டனா உன்னை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பாங்க, நீங்க வந்து விட்டு கொடுத்துக்கு வந்து விளையாடுறியா அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சு சரி இவ்வளவு இருக்கு. நான் சிங்கிள் சைடா யோசிச்சுட்டு இருந்தேன், வெறும் சாச்சனா போகக்கூடாது, சாச்சனா போகக்கூடாதுன்னு.
அது ஒரு கட்டத்துல அது கேம் தானே, ஓகே ஏன் நம்ம விட்டு கொடுக்கணும்னு சொல்லி. ஓகே. சத்யா எவிக்ட் ஆகிறதுக்கு முந்தின நாள் வந்து முத்துக்குமரன் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. சத்யா வந்து ஒரு பியூர் சோல். ஆனா அந்த பியூர் சோல் வந்து கேமுக்கு என்னைக்குமே செட் ஆகாது அப்படின்ற மாரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட அன்ஷிதா பார்த்தோம்னா, அவங்களும் அந்த அன்பு அந்த மாதிரியான ஜோன்குள்ளேயே தான் இருந்துட்டு இருந்தாங்க. அன்ஷிதா எவிக்ஷனுக்கு அவங்க அந்த பாசமான விஷயம் இதுவே ஒரு காரணம் நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க பாசமா இருந்தது ஒரு ரீசன் இல்ல. அவங்க நிறைய டாஸ்க்ல சரியா பண்ணலன்னு சொல்லலாம். ஓகே, 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 அவங்க பாசம் காட்டுறத மட்டும் வச்சு அவங்கள சொல்லிட முடியாதுல்ல. ஓகே. உங்க கோவா கேங்ல இருந்து ஒருத்தர் டிடிஎஃப் வின் பண்ணியிருக்காரு. ம். எவ்வளோ ஹாப்பி? ஹாப்பி தான். நான் இருந்திருந்தா நான் வின் பண்ணிருப்பேன். கண்டிப்பா அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கா உங்களுக்கு? Yeah. ஜாக்லியுமே அந்த பாயிண்ட்ஸ் ஜாக்லியும் அந்த நான் வின் பாயிண்ட்ஸ் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. கேமை மாத்திருப்பேன். எப்படி வேணா இப்போ ரயான் இல்லாத இடத்துல வேற யாருன்னா இருந்திருப்பாங்க. ஓகே, அது நானா கூட இருக்கலாம். இல்ல வேற யாருன்னா இருக்கலாம். ஓகே. இப்போ சரி ரயானுக்கு பதிலா இவரும் அந்த டிடிஎஃப்க்கு டிசர்வ்டு தான் அப்படின்னு நீங்க சொல்றப்பாங்க. யாரா இருப்பாங்க? பவித்ரா. பவித்ரா. எந்த அளவுக்கு சொல்றீங்க? ஏன்னா பெருசா கேம்ல ஏதோ அவங்க இன்வால்வ் ஆகாத மாதிரி தான் தெரியுது. பவித்ரா இன்வால்வ் ஆகாத மாதிரி வெளியே இருந்து உங்களுக்கு தெரியுது. பவித்ரா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட். ஓகே. மென்டலியாவும் சரி, பிசிக்கலியாவும் சரி. கோவா கேங் நாங்க பார்த்துட்டோம். நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு நீங்க ஒரு கேங்கா சேர்ந்திருந்தீங்க. நீங்க, சத்யா, அன்ஷிதா, ஆனந்த் எல்லாம் சேர்ந்திருந்தீங்க. எப்படி இருந்துச்சு செலிப்ரேஷன்? வெளியில வந்தோடனே அவங்க என்னென்ன கமெண்ட் சொன்னாங்க உங்களுக்கு? நான் ஃபர்ஸ்ட் நியூ இயர் பெருசா செலிப்ரேட் பண்ணது இல்லைன்னா சர்ச்சுக்கு போவேன், நைட் மாஸ் அட்டன் பண்ணேன், வீட்டுக்கு போவேன். இப்போ நான் சத்யா கூட போனது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அதுவே எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். சத்யா கூட போனேன். உள்ள இருக்க பாண்டிங் வெளியவும் இருக்குன்னா அது சத்யா கூட தான். சத்யா, அன்ஷிதா, ஆனந்த் அவங்க கூட தான் இருக்கு. மற்றபடி நான் யார்ட்டையும் பேசல அவ்வளோவா. தர்ஷா கிட்ட பேசினேன், வர்ஷினி கிட்ட பேசினேன். ஓகே, ஓகே. அந்த கேங்ல இருந்து என்ன சொன்னாங்க? சத்யா எல்லாரும் என்ன சொன்னாங்க நீங்க வெகிட் ஆகி வந்ததுக்கு அப்புறம்? குட் மச்சான் தான் சொன்னாங்க. வேற எதுவுமே பரவாயில்ல பாயிண்ட் மச்சான், சொல்லல. ஓகே மச்சான், நீ நல்லா விளையாடின, நீ எப்படி வெளியே வந்தேன்னு எனக்கே ஆச்சரியம் தான். சரி ஓகேம்மா போதும். இன்னொரு மீட்டுமே நாங்க பார்த்தோம். தர்ஷிகாவே நீங்க மீட் பண்ணியிருக்கிறீங்க போல. டிசப்பாயின்மெண்ட்லாம் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய இன்டர்வியூஸ் அவங்களோட பார்த்துருந்தோம். சரி ஆயிட்டாங்களா? ஓகேவா? தர்ஷிகாவா? ஆமா. ஓகே தான். இது எல்லாமே எல்லாருக்குமே நான் சொல்றது என்னன்னா, இது ஒரு கேம். அந்த கேம்ல எப்படி வேணா யார் வேணா மாறலாம். இப்போ என்னோட ஆப்போசிட்ல எங்க அண்ணன் இருக்கான், இது ஒரு அப்பாயின்மெண்ட் மேட்ச் அப்படின்னு வரப்போ எங்க அண்ணன் அப்பாயின்மெண்ட் வாங்கணும், நான் அப்பாயின்மெண்ட் வாங்கக்கூடாதுன்னா என் ஃபேமிலி பேக்ல ஆயிடும். அந்த இடத்துல நான் சுயமா தான் சிந்திச்சாகணும். அதுல இது எல்லாமே கேமா பாத்தீங்கன்னா இந்த எந்த தடங்களுமே இருக்காது. சரி ஓகே. இன்னைக்கு ப்ரோமோ பார்த்தீங்களா நீங்க? ஒரு சரி பார்த்தலாமா அது அப்படியே? பாருங்க, பார்க்கலாம். இந்த போட்டியின் இறுதியில் 2 எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்களால் ரீப்ளே செய்யப்படலாம். இதுக்கப்புறம் ஆட்டம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் உள்ள போனா தெரியும்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க உள்ள போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை அந்த எவிக்டான கண்டஸ்டன்ஸ் உள்ள போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க உள்ள போறீங்க. நீங்க ஒரு 2 பேரும் நாக் அவுட் பண்றீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த கேம்? அது டிபேட்னு வச்சா கொஞ்சம் கஷ்டம். டாஸ்க் வைஸ் வச்சா யார் Easy என் task கூட ன்னு வச்சா? மோதுறாங்களோ. ஓகே. சரி இன்னைக்கு காலையில இன்னொரு ப்ரோமோ வந்துச்சு. சௌந்தர்யா வந்து அவங்களோட பிஆர் ஆக்டிவிட்டீஸ் மூலியமா தான் அந்த சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் மூலியமா பிஆர்னா என்ன bro? அத சொல்லி பப்ளிக் நிறைய ரிலேஷன் ப்ரோ. பேர்கிட்ட போயிட்டு. பப்ளிக் ரிலேஷன் ப்ரோ. அதாவது மக்கள் கிட்ட உங்களை வந்து பெருசா தெரியப்படுத்துறாங்க. ஓகே. சௌந்தர்யா வந்து அந்த ஒரு விஷயத்தினால தான் வந்து பெருசா வெளியில தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தினால சௌந்தர்யா எனக்கு வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க. கொஞ்சம் எமோஷனலா அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்க. நீங்க சொல்லுங்க பிஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இந்த கேமுக்கு இத்தனை நாள் இருந்ததுக்கு சௌந்தர்யா டிசர்வ்டு நீங்க நினைக்கிறீங்களா? சௌந்தர்யா வந்து டாஸ்க் வைஸ் டிசர்வ்ட் இல்ல. ஓகே. சௌந்தர்யா பெருசா டாஸ்க் எதுவுமே பண்ணல. பட் அவங்க கேரக்டர் வைஸ் இருக்கலாம். என்டர்டைனரா அவங்களோட கேரக்டர் இயல்பே அப்படிதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால அப்படி இருக்கலாம். ஓகே. மஞ்சரி எவிக்ட் ஆயிருந்தாங்க நேத்து. சோஷியல் மீடியால நிறைய டாக் அன்ஃபேர் ஆயிட்டாங்களா? எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி. அன்ஃபேர் எவிக்ஷன் மாதிரி நிறைய டாக் போயிட்டு இருந்துச்சு. உங்க பாயிண்ட் என்ன? ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் இவங்க எவிக்ட் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களோட ஒப்பீனியன் என்ன இதுல? அவங்க எவிக்ட் ஆனதுன்னா கரெக்ட் தான். ஏன் அவங்க ஏன் ஆகக்கூடாது? இல்ல ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நல்லா பண்ணாங்களே எந்த entertaining. விதத்துல? பேச்சுல அந்த மட்டுமா? விஷயத்துல டாஸ்கா ஏன்னா இருந்தாலும் அவங்க கொஞ்சம் tough ஓகே கொடுக்குறாங்க. அதுதானே. இப்போ நான் உள்ள போறேன்னா எனக்கு பேசவே தெரியாது. நான் உள்ள போய் அதை கத்துட்டு வந்திருக்கேன். இவங்களுக்கு வெளியவும் பேச தெரியும். உள்ள போய் அதை எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? வீட்டுக்குள்ள இருந்தப்போ உங்களுக்கு சிலர் பத்தி ஒரு டாக்ஸ் இருந்திருக்கும். இவங்க இப்படி இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்திருக்கும். ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த தாட் அப்படியே மொத்தமா மாறி இருக்கும். யாரோட தாட் யாரை பத்தி உங்களுக்கு அந்த தாட் மாறி நான் இருக்கு எதுவுமே நினைக்கிறீங்க? பார்க்கல ப்ரோ. உண்மையா சொன்னா நான் எதுவுமே பார்க்கல. இல்ல திரும்ப போனது கூட எபிசோட் கூட ரிவைன் பண்ணி எதுவுமே நீங்க எதுவுமே நான் விளையாடின சிங்கிள் டாஸ்க் மட்டும் பார்த்தேன். சிங்கிள் டாஸ்க். சரி அதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல. கீழே விழுகிறது அந்த விஷயம் இந்த விஷயம் நான் இப்படி பண்ணலையே அப்படி பண்ணலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது சரி வந்திருக்குமே கண்டிப்பா. மஞ்சரியை நான் கையை பிடிச்சி இழுத்துன்னு சொல்லியிருப்பாங்க. ம். அவங்க ஓடி போய் தடுக்கும் போது தான் நான் இங்க வந்து பார்க்கும்போது நான் அவங்க கையை தடுக்கல. நான் போன ஃபோர்ஸ்ல என் கை பிடிச்சிருக்காங்க. நான் ஒதுரும் போது அவங்க கீழே விழுந்திருக்காங்க. ஓகே. அன்ஷிதா தலையில அப்ப செங்கலே படல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனா அவங்க பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதை கவனிச்சிருந்தீங்களா? இல்லையே. கவனிச்சா உண்மையா சொல்றேன், கவனிச்சா எனக்கு யார் மேலேயும் பயம் இல்லை. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பயம் இல்லை. பார்த்துன்னு சொல்லிடுவேன். கோவா கேங்ல இருந்துட்டீங்க. கோவா கேங்ல இருந்துமே இப்படி இருந்திருக்கூடாது அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்களா? வெளியில வந்ததுக்கு அப்புறமோ இல்ல அதுக்கப்புறமோ கோவா கேங் வந்து அங்கேயே நான் கொஞ்சம் லெஃப்ட் ஆகி வருத்தப்பட்டு என்ன எதனால வருத்தப்பட்டீங்க நீங்க? கோவா கேங் வந்து கூட இருக்கும்போது ஜாலியா இருந்துச்சு. அது ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. எல்லாருக்கும் பார்க்க இது ஒரு கேங் மாதிரி தெரிஞ்சு. அது எல்லாமே ஓகே தான். பட் பிக் பாஸ் டாஸ்க்கு ஸ்பாயில் பண்றன்ற போது அந்த கேங் ஏன்? ஓகே. இப்போ எல்லாருமே கேம் விளையாட தான் வந்திருக்கோம். இப்போ அங்கே 4 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, அந்த 10 பேர் இருந்தாலுமே அவங்க கேம் தான் ஸ்பாயில் ஆகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இவன் நம்ம கூட தானே இருக்கான், இவங்க நம்ம கூட தானே இருக்காங்க. கேம் ஸ்பாயில் ஆகும்போது அந்த கேங் ஏன்?
ஓகே. சரி, கோவா கேங் அப்படின்ற விஷயத்தை தாண்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த காரியத்தை நான் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இப்ப? இந்த ராணுவ கீழே விழுந்தான், ஓகே, அந்த அப்போ விஷயம் அந்த இடத்துல நான் நடிக்கிறான்னு சொல்லியிருக்க கூடாது. ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்துச்சு ப்ரோ. ரொம்ப எமோஷனலான மொமெண்ட்டாக இருந்துச்சு எல்லாருக்கும். இன்னொரு என்னன்னா, அம்மா வந்து அன்ஷிதாக்கு வளையல் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். வெளியில இருந்ததுக்கப்புறம் அன்ஷிதா வெளியில இருந்ததுக்கப்புறம் அம்மா அன்ஷிதாவோட எவிக்ஷனுக்கு எந்த அளவுக்கு பர்டிகுலராக ஃபீல் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அம்மா வளையல் கொடுத்ததுக்கு காரணமே நான் தான். ஏன்? அங்க உள்ள ஒரு கேம் விளையாடி இருந்தோம், அப்போ ஒரு Okay. கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே. வெளில அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க அன்ஷிதாவோட எவிக்ஷனுக்கு? ரொம்ப கஷ்டம் தான் ப்ரோ. எங்க மம்மியும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் தான். ஓகே. அவங்களுக்கு கேம் பத்தி தெரியும். இந்த கேம் ஒரு கட்டத்துல கேம் தான், ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு தானே அதுக்கு எழுதினே போயிட்டு இருக்க முடியாதுல்ல. ஒரு கதைன்னு வந்து அது முடிவு இருக்கும். எங்களுக்கு சீக்கிரமா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஓகே. வெளில வந்ததுக்கப்புறம் வேற யார் கூட ஃபேமிலியாச்சும் நீங்க பேசுனீங்களா? இப்போ சத்யாவோட ஃபேமிலி தர்ஷிகா ஃபேமிலி கிட்ட என்ன சொன்னாங்க உங்களுக்கு? என்ன கமெண்ட் சொன்னாங்க? அவங்க மம்மி ரொம்ப பேசினாங்க, ரொம்ப ஜாலியா பேசினாங்க, ரொம்ப வாழ்த்துனாங்க. ஓகே. இதுக்கப்புறம் நிறைய பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி. ஓகே. ஓகே. அப்புறம் ரம்யா அக்கா கிட்ட பேசினேன். ஓகே. ஓகே. ரம்யா அக்கா எனக்கு இன்னொரு அக்கா மாதிரி ஆயிட்டாங்க. நேத்து ஒரு விஷயம் ரயன் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாரு. முத்துவோட பேச்சில் பொதுநலம்ன்றது கிடையாது, சுயநலம் மட்டும்தான் இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ரயன் சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்க சொல்லுங்க, பெரும்பாலான இடத்துல முத்துவோட கமெண்ட்ஸ் அப்படிதான் இருந்திருக்கா? அவரோட பாயிண்ட் அப்படிதான் இருந்திருக்கா? நிறைய இடத்துல முத்து மேல ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ம். அதை வந்து டிபேட்ல எப்படின்னா பண்ணிடலாம் தான் முத்து பாப்பாரே தவிர அதை அக்செப்ட் பண்ணிட்டு போனது இல்லை. அது நான் உள்ளுமே சொல்லியிருக்கேன். ஓகே. சரி ப்ரோ, ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. உங்களோட ப்ரெடிக்ஷன் யாரு? பவித்ரா, சரி, டாப் 5 யார் வருவாங்க? தீபக் அண்ணா, ம். பவித்ரா, ம். அருண், சௌந்தர்யா. 4 ஆயிடுச்சா? 4 ஆயிடுச்சு. ரயன் கன்ஃபார்மாக இருக்கிறாரு. ரயன் கன்ஃபார்ம் ஆயிட்டார்ல. ஓகே. எங்களுக்காக பாடல் பாடிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பா. நான் உள்ள பாடின பாட்டு தான் இது. உள்ள உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. தூர தேசத்தில் தொலைந்தாயோ கண்மணி, உன்னை தேடி கண்டதும் என் கண்ணெல்லாம் விண்மினி, காணாத வாரம் என் நெஞ்சிலே துணையில்லா நான் அன்பிலே, நாளெல்லாம் போகும் ஆனாலும் நான் உயிரில்லாத உடலே. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. வெளியில் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் போனப்பையும் அம்மாவோட லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் மாறணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அடுத்து என்னென்ன மூவ் ஆன் பண்ணலான்னு இருக்கிறீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற மாதிரி? கம்ப்ளீட்டாக சிங்கிங் அப்படின்ற ஒரு பக்கம் தானே, இல்லை வேற பக்கம் எதுவும் கவனம் செலுத்தி இருக்கிறீங்களா நீங்கள்? மல்டி டேலண்ட் தானே. மல்டி டேலண்டட் டாஸ்க் மாதிரியே தான். மூவிலே போகலாம், மூவிலே போகலாம். அந்த ரெண்டுமே ஆசை இருக்கும். ஓகே. ஒரு டாஸ்கா பார்க்க வேண்டியதுதான். ஓகே. கத்துக்கு தெரியாத விஷயத்த கத்துக்கிறதுல தப்பு இல்லைல்ல. தப்போ ரைட்டோ கத்துன்னு அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே. எது ரைட்டு எது தப்புன்ட்டு. அடுத்த வருஷம் பிக் பாஸும் கூப்பிட்டுருக்காரு இந்தியா ஆல்பமோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. போறீங்களா? கண்டிப்பா ரெடி பண்ணிடுவீங்களா? முயற்சி இருக்கு. ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா, ரொம்ப பொறுமையா உங்களோட பதில் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ராம்ராஜ் வேட்டி வார கொண்டாட்டம் ரூபாய் 695க்கு கலர் ஷர்ட்டுடன் வேட்டி ஜனவரி 1 முதல் 7 வரை.